இந்த கொஸ்டின்ல கன்வர்ஜிங் லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. கன்வர்ஜிங் லென்ஸ்னாலே கான்வெக்ஸ் லென்ஸ் தான். கான்வெக்ஸ் லென்ஸ்ல ஃபோக்கஸ் ஆஃப்டர் த லென்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ் வேல்யூவா எடுக்கணும். இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ் நெகட்டிவா எடுக்கணும். ஏன்னா அக்கார்டிங் டு சைன் கன்வென்ஷன் இந்த ஆப்டிக்கல் சென்டர் தான் நம்ம ஆரிஜினா கன்சிடர் பண்ணுவோம். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆப்டிக்கல் சென்டருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் பிரின்சிபல் ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூஸ் நம்ம நெகட்டிவாகவும், அதே மாதிரி ரைட் சைடில் ஆப்டிக்கல் சென்டருக்கு ரைட் சைடில் இருக்கிற பிரின்சிபல் ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூஸ் பாசிட்டிவாகவும் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் கிவன் வேல்யூஸ் பார்த்துடலாம். ஆப்ஜெக்ட் ஹைட் இஸ் கிவன். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் 25 சென்டிமீட்டர்னு இருக்கு. இங்கே -25 சென்டிமீட்டர்னு எடுக்கிறோம். ஏன்னா ஆப்ஜெக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லென்ஸ் தான் எடுக்கிறோம். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் லென்ஸ்னாலே நெகட்டிவ் சைன் தான். ஃபோக்கல் லென்த் 10 சென்டிமீட்டர்னு ஆல்ரெடி சொல்லிட்டு அது ஏன் பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கிறோன்னு. அதுக்கப்புறம் லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1/b minus 1/u is equal to 1/f. நம்ம 1/v தான் கால்குலேட் பண்ணோம். அதனால ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த டினாமினேட்டர்ல 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கிறதுனால நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இந்த 2 நம்பர்ஸோட எல்சிஎம் வேல்யூ 50. எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3/15 கிடைச்சிருக்கு. 3/50 எதோட வேல்யூ 1/b. ஆனால் நமக்கு v தான் வேணும் இல்லையா? இந்த 2 சைட்ஸுமே ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா vயோட வேல்யூ கிடைக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 16.7 சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்போ இந்த இதுல கிடைச்சிருக்கிற சைன் என்னன்னா பாசிட்டிவ் சைன். இந்த பாசிட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இமேஜ் லென்ஸுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் ஆகும். அதாவது ஆஃப்டர் த லென்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். லென்ஸ்லேருந்து 16.7 சென்டிமீட்டர்ல இமேஜ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். மேக்னிஃபிகேஷன் வேல்யூ ஏன் கால்குலேட் பண்றோம்? ஏன்னா நேச்சர் ஆஃப் த இமேஜை நம்ம அது இந்த வேல்யூஸ்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். Magnification for lens formula is m is equal to h prime by h is equal to v by u, where h prime is the height of the image and h is the height of the object. இந்த கொஸ்டின்ல height of the object கொடுத்துருக்கிறதுனால இது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது h prime by h is equal to v by u ன்னு எடுத்துக்கலாம். இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த 5 டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா -3.66 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. இது எதுக்கு ஈக்குவல்? ஹைட் ஆஃப் த இமேஜ்க்கு ஈக்குவல். இந்த ஹைட் ஆஃப் த இமேஜ் நெகட்டிவ் சைன்ல இருக்கிறதுனால இமேஜ் ரியல் அண்ட் இன்வெர்டடா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மேக்னிடியூட ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டோட கம்பேர் பண்ணணும். ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் 5 சென்டிமீட்டர், இமேஜோட ஹைட் 3.66 தான். இப்போ இதை விட ஆப்ஜெக்ட் ஹைட்லேருந்து இமேஜோட ஹைட் ரெடியூஸ் ஆயிருக்கு. அதனால இமேஜ் இஸ் diminished ன்னு சொல்றோம். So image is diminished and image is real and inverted.